Hi friends, நம் தலைவர்கள் சீரீஸில் தந்தை பெரியாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அவர் ஏன் வைக்கம் வீரர் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா திருவாங்கூர் இருக்க வைக்கம் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் முக்கிய வீதிகளில் நடக்கவும் அவங்க ஆலயங்களுக்குள்ள கோயில்களுக்குள்ள செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது. அதை தெரிஞ்சுக்கிட்ட பெரியார் பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் மன்னரை எதிர்த்து போராடி அவங்களுக்கு நீதி பெற்று தராரு. அதனால அவரை திருவி கல்யாண சுந்தரனார் வைக்கம் வீரர் அப்படின்று அழைக்கிறார். அப்புறம் இவரோட பெண்ணுரிமை பார்த்தீங்கன்னா மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். மனிதர்களில் சரிபாதியான பெண்களையும் நம்ம மதிக்கணும். ஆணும் பெண்ணும் சமம். ஆண்கள் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் பெண்கள் செய்யணும், அவங்களால செய்யவும் முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அழகான நகை உடை மட்டுமே முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் பெண்ணுரிமையை பத்தி பேசியிருப்பாரு. அதனால தாய்மார்கள் ஈவே ராமசாமிக்கு பாத்தீங்கன்னா பெரியார் என்ற பட்டம் கொடுப்பாங்க. அப்புறம் 1970 ஐக்கிய நாடுகள், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுப்பாங்க. இவர் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 1973 மறைந்தார். இவர் மறைந்ததுக்கு அப்புறம் 1978 நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவரோட படம் பொறிக்கப்பட்ட அஞ்சல் தலை, அதாவது அந்த போஸ்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.